நல்லவங்களோ, கெட்டவங்களோ, இருக்கப்பட்டவங்களோ, இல்லாதவங்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ, எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் மறுஜென்மத்தை தரக்கூடிய மாதம். 100க்கு 100% கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இல்லாத ஒரு நிலையிலயும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் குணம் படைத்தவங்க. தராசு தட்ட கையில புடிச்ச மாரி இவங்களுடைய மனசுல யாருக்கும் பாரபட்சம் இல்லாம தான் செய்வாங்க. ஒரு இடத்துக்கு இவங்கள கூட்டிட்டு போறீங்க, ஒரு நல்லது கெட்டத பேசுறதுக்குனாக்க, இவங்க உங்களுக்கு சாதகமான அமைப்புல வந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்க மேல தப்பு இருந்தா, அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீதிக்கு பெயர் போனவங்க. அதாவது நடமாடக்கூடிய ஜட்ஜ்ன்னு இவங்கள சொல்லலாம். உங்கள பொறுத்த வரைக்கும் கஷ்டமோ, நஷ்டமோ நம்மள புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்காம இருந்தாலும் சரி, நமக்கு செஞ்சாலும் சரி, நமக்கு செய்யலனாலும் சரி, எல்லாருக்கும் செய்து பழகியவர்கள். அது கொடுத்து சிவந்த கரங்கள்னாக்க இந்த துலாம் ராசிக்காரர்கள சொல்லலாம். மத்தவங்கள மாரி கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பாசத்துக்கு அடிமை நீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் மார்கழி மாதம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கிறப்போ, மாசத்துடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு. அவர் மீது வக்ரகதியில இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் பதியுது. இதனால இந்த மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இனிய மாதம்னே சொல்லலாம். பகை கிரகம் வலிமை இழந்தது பார்க்கிறப்போ, உங்களுக்கு நல்ல காரியங்கள் நெறைய நடக்கும். உங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பண லாபம் அதிகமா கிடைக்கும். திடீர் முன்னேற்றம் உண்டு. வருங்காலத்த பத்தின பயம் அகலுதுங்க. நெனச்சதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. அடுத்து செவ்வாயும் சுக்கிர பகவானுடைய பார்வையை பொறுத்தவரைக்கும் மாசத்துடைய தொடக்கத்துல கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல சஞ்சாரம் பண்றது சுக்கிர பகவானை பார்க்கறதுனால, சுக்கிரன் கும்பத்திற்கு போன பிறகு அப்பவுமே செவ்வாயுடைய பார்வை சுக்கிரன் மீது இருக்குதுங்க. அது உங்க ராசிக்கு பார்த்தோம்னாக்க 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துங்களுக்கு அதிபதியா இருக்காரு செவ்வாய் பகவான். தனாதிபதியான இவர் உங்க ராசியை பார்க்கிறது அற்புதமான நேரங்க. நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே நடத்திக்க முடியும். நீடித்த நோய் கூட அகலும். அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதோடு ஆதாயம் அதிகரிக்கும். நிறைய நல்ல தகவல்கள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமா நடந்துப்பாங்க. தொழில புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. உங்க மனசு மகிழப்படக்கூடிய நிறைய செய்திகள் நடக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்துட்டு புதிய ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் வாய்க்கும். அடுத்த குரு பகவானை பொறுத்திருக்கும். அவருடைய வக்ரம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடங்களுக்கு அதிபதியா வரார். இது நன்மைதாங்க. 6ஆம் இடத்துக்கு அதிபதி வக்ரம் பெறும் பொழுது உங்களுடைய எதிர்ப்புகள், வியாதி, கடன் இது எல்லாமே உங்களை விட்டு விலகும். உதிரி வருமானங்கள் சேரும். நீண்ட நாள் கடன்ல இருந்தா கூட அதை சுத்தமா அடைச்சிட்டு நிம்மதி அடைவீங்க. நிகழ்கால தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையுது. இன்னும் சொல்ல போனாக்க உங்க வாழ்க்கையில் நடக்கூடிய நல்லதுக்கு நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. இந்த காலத்துல தேவகுரு அதாவது குரு பகவானும் அசுர குரு சுக்கிர பகவானும் இவங்க 2 பேருடைய வழிபாடு உங்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கும். அடுத்த சுக்கிர பகவான் மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போக போறார். உங்க ராசிக்கு அதிபதியாகும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகும் இவர் இருக்கிறதுனால சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறப்போ பிள்ளைகள் வழியில சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது பிள்ளைகளுக்காக சுப செலவுகளை செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகும். இல்லத்துல நல்ல சம்பவங்கள் நடக்கும். நாடு மாற்றம், வீடு மாற்றம் நிகழலாம். அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது. பணப்புழக்கம் நல்லா இருக்கும். பாதியில் நின்ன வேலை கூட இப்போ நடந்து முடியும். உடைய வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவங்க எல்லாம் விலகி ஓடுவாங்க. அடுத்து புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்றார். இவரை பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அதாவது பாக்கியாதிபதியான இவர் சகாயஸ்தானத்துக்கு வரும்போது நன்மைகள் அதிகமா நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கும். பண பொறுப்பு அதிகமாகும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. நீங்க வெளியில கொடுத்த பணம் கூட இப்போ உங்க கைக்கு சேரும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரம் தொழில உங்களுக்கு நண்பர்கள் பக்கபலமா இருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிங்க சில நுணுக்கங்களை கத்துக் கொடுப்பாங்க. கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் போட்டிகள்ல வெற்றி அடைவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில நல்லது நடக்கும். வீடு, இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். பொன் பொருள் சேருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதத்துல 27, 28, ஜனவரி மாதம் 2, 3, 13 இந்த நாட்களும் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க.
அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னாக்கா ஆரஞ்சு நிறம். அதிகமா ஆரஞ்சு நிறத்த பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல பயணம் செய்யறதால, அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். மனசுல தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடுங்க. பொதுத் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கான மார்கழி மாத பொது பலன்கள். இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்கா, துலாம் ராசிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த மார்கழி மாதம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்குங்கிறத உணர்ந்திருப்போம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. நீங்க நினைச்ச மாதிரியே நடத்தி முடிப்பீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது, வருமானம் அதிகரிக்குது. ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் உங்க வேலைகளை எல்லாத்தையுமே லாபமா ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. தடைப்பட்டிருந்த வேலைகள், முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அரசு வழியில நீ எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்துறவாங்க. வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு உங்க கனவுகள் நனவாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க வைக்கிறாங்க. ராசிநாதன் சுக்கிர பகவானோட சஞ்சாரம் மாதம் முழுவதுமே ஒரு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால குடும்பம், வியாபாரம், தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகுது. விருப்பங்கள் பூர்த்தியாகுது. வருமானம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் விலகுது. குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை இருக்கு. நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. எடுத்த வேலையை நடத்தி முடிக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயருங்க. குறிப்பா ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால எதிர்பார்த்த வரவு இருக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 9, 10 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி 6 சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் இந்த நாளை பயன்படுத்துங்க. பல மடங்கு நன்மைகள் உண்டாகும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. கைலாசநாதரை வழிபாடு செய்ய அனுதினமும் வாழ்க்கையில வளம் கூடிக்கிட்டே இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். எந்த வழி சரியோ அந்த வழியில மட்டுமே வாழக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும். யோகக்காரகன் ராகு நீங்க நினைச்சதை சாதிக்கூடிய நிலையை உண்டாக்கி கொடுக்குற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது நாள் வரைக்கும் யாருமே உங்களுக்கு கண்டுக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப உங்களை தேடி வரக்கூடிய நிலை உருவாகுது. உங்களுடைய உடல்நிலையிலும் சரி, மனதளவிலும் சரி, உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் விலகுது. துணிச்சலா செயல்பட தொடங்குவீங்க. எங்கு போனாலும் தடை, நெருக்கடி அப்படின்ற நிலை மாறுது. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட இப்ப விலகி ஓடுவாங்க. நீ நினைச்ச வேலையை தங்கு தடை இல்லாம நடத்தி முடிக்க முடியும். இழுபறியாக இருந்த வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு சூரிய பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்குதோ அந்த அளவிற்கு வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய இப்ப நினைச்சீங்கன்னாக்கா உங்களுடைய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு அதற்குரிய வேலைகள்ல தீவிரம் காட்டலாம். நல்ல வேலை அமையும். எந்த ஒரு விஷயத்தையும் சரி, இது வரைக்கும் தடை இருந்தா இப்ப அது விலகும். உங்க செயல்பாடுகள் இருந்த சிரமங்கள் விலகுது. குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை உருவாகுது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஜனவரி 10 மற்றும் 11 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 4, 6, 13 இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்தலாம். பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. பிரத்திங்கரா தேவி அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்து விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். பின்னாடி என்ன நடக்குங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேத்த மாதிரி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல வக்ரம் அடைந்திருக்கிறது. உங்க ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய மாதம் முழுவதுமே யோகமான நிலை. இது இரண்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது. வியாபாரம், தொழில் இருந்த தடைகள் விலகுது. வருமானம் அதிகரிக்குது. நீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுக்க முடியும். குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றக்கூடிய சூரிய பகவானால நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியாக மாறும். யோகக்காரகன் ராகுவினால உடைய செல்வாக்கு உயரும். தடைப்பட்டிருந்த வேலை இப்ப ஒரு முடிவுக்கு வரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதன் பகவான சாதகமா சஞ்சாரம் பண்றனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சோம். உங்களுக்கு வராத ஒப்பந்தங்கள் இப்ப கையெழுத்தாகும். நண்பர்களும் சரி, உறவுக்காரங்களும் சரி உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. கூட வேலை பார்க்கக்கூடிய ஆதரவும் கிடைக்கும். சின்ன வியாபாரம் செய்தா கூட சரி, உங்களுடைய தொழில்ல உயர்வான நிலை உருவாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் 11 அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி 3, 6, 12 இந்த 3 நாட்கள் உங்களுடைய நல்ல பயன்பாட்டிற்கு சுப நிச்சய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும்.
சோ, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, துலாம் ராசிக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான மாதம்ங்கிறத உணர்ந்திருப்பீங்க. யோகம், பொற்காலம், இன்னும் என்னென்ன சொல்லுமோ எல்லாமே உங்களுக்கு நல்லதே. தொட்டதெல்லாம் பொண்ணுங்க. தொட்டதெல்லாம் வெற்றி. ஆக மொத்தத்துல 100க்கு 100% மார்கழி மாதம் துலா ராசிக்கு அடி தூள் தான். வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வள